அந்த தலையாட்டுறது வந்து நீங்க சொல்லிதான் பண்ணுன்ற மாதிரி ஜெய் சொல்லியிருந்தாரு. எங்க பாத்தீங்க, யாரோட இன்ஸ்பிரேஷன் அது? தலையாட்டுறது என்னோட ஆட்டிடியூடாக இருந்திருக்கு. அது நமக்கு தெரில, நம்ம அப்படி சொல்லி கொடுக்கும்போதே அப்படி சொல்லி கொடுத்தோன்னே அந்த படத்தில் பண்ணிட்டார். அது நான் சுந்தரபாண்டியன் பண்ணும்போது அதே மாதிரி பண்ண ஆரம்பித்தோடனே பிரபு வந்து சொன்னாப்புல, அந்த பட டைரக்டர் வந்து சொன்னேன், சார் நீங்கள் இப்போ ஜெய் மாதிரி பண்ணுறீங்க, ஜெய் மாதிரி பண்ண. அப்புறம் தான் பார்த்தா அது என்னோடது, அவன் அப்படியே எடுத்திருக்காப்புல, அப்சர்வ் பண்ணி பண்ணிட்டாப்புல. ஸோ இனிமேல் அது ஜெய் இதாக போயிடுச்சு, நம்ம எங்கேயும் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்தது. ஒரு வாட்டி அதை செஞ்சு காட்ட முடியுமா? எந்ததான் அது நம்ம அதில் பண்ணது அவ்வளோதான். சரிண்ணே, சுப்பிரமணியபுரத்தில் நிறைய கண்கள் இரண்டால் பாடல் எவ்வளோ ஒரு காதலான பாடல்னு தெரியும். சின்ன வயசுல எல்லாருக்குமே அந்த சந்தேகம், எனக்கும் அது ஒரு இருந்துச்சு. என்னன்னா, சுவாதி வருவாங்க, இவர் டக்குன்னு வீட்டுல இருந்து அவரோட லுங்கி அப்படி கட்டிட்டு ஓடுவாரு. டக்குன்னு அதை பார்க்கும்போது இவர் ட்ரெஸ் போட்டிருக்காரா இல்ல ட்ரெஸ் போடலையான்ற மாதிரி ஒரு நிறைய பேருக்கு, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டேன், உங்களுக்கு அப்படி தோணுச்சா? இவ்வளவு சின்ன வயசுல எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. அப்போ வந்து அவன் லுங்கியோட இருக்கான், ஸோ பேண்ட் மாத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்கு தான் நம்ம பண்ணது. ஸோ அந்த லுங்கிலே அப்பெல்லாம் அப்படிதான் கலட்டி இதெல்லாம் மாட்ட மாட்டாங்க, அவுத்து அந்த அவசரத்தில் அவன் வந்து பேண்ட் மாற்றிட்டு ஒரு காலில் முடிச்சுட்டு ஒரு காலில் ஓடி பேண்ட் மாற்றி போய் நிற்கணும், முன்னாடி கோட்டிங் கொடுக்குறதான் அந்த தான் பண்ணி இது பண்ணது. அப்படி தான் எடுத்து சுவாதி கையில் புக் இருந்தால் நீங்கள் அந்த வெக்கத்தோட நின்று அவங்க கிட்ட சொல்லிடுறீங்க. இது எல்லாமே புக்கில் பார்க்கும்போது தெரியுது. உண்மையிலே நீங்கள் எல்லா ஷாட்டுமே சொல்லி தருவீங்களா? அவங்க சுவாதிக்கு வந்து நடக்க தெரியாது, அந்த ஸ்டெப் வச்சு நடக்குது எப்படின்னா அப்படி இப்படி தான் நடக்கும். சரி சரி. அந்த ஸ்லோவாக நடக்க தெரியாது, புக்கு வச்சுட்டு நடக்கும். அதனால தான் புக்கெல்லாம் கொடுத்து அப்போ டெய்லி காலையில் வந்தோடனே சுவாதிக்கு வந்து நாங்கள் வந்து நடக்கிறத சொல்லி கொடுப்பேன். நான் வந்தோடனே இவங்க எல்லாம் ரெடி பண்ணும்போது, கேமராலாம் ரெடி பண்ணும்போது வந்து காலை இப்படி இந்த பக்கம் இப்படி வை, இந்த காலை இப்படி வை, இப்படி வைன்னு அந்த ஒவ்வொரு காலையும் அப்படி சொல்லி டெய்லி காலையில் அந்த நடக்கிற ப்ராக்டிஸ் அவங்க எனக்கும் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். நடனா இப்படி 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 நடக்கும். அப்போ நம்ம அந்த அதை தூக்கி அந்த நிலையில் நம்ம நடக்கணும், ஸ்லோனை இப்படி பார்க்கணும், அப்படி வைக்கப்படணும் அப்படின்னு அது சொல்லி கொடுத்தது தான் அந்த. சரி சரி. படம் திண்டுக்கல்ல எடுக்கிறீங்க, அந்த ஊர்ல இருக்க மக்கள்லாம் அங்கே இருக்க கேபிள் ஒயரெல்லாம் அழுத்துட்டாங்கன்னு சொன்னீங்க. எப்படி ஒத்துக்கிட்டாங்க? எவ்வளோ நாள் எடுத்தீங்க? ரொம்ப கஷ்டம். அப்போ தான் கேபிள் டிவிலாம் வந்த ஒரு சமயம். அவங்ககிட்ட சொன்னோம், அந்த மாதிரி முதல் படம் நான் எடுக்கிறேன். ஏன்னா அப்போ அவங்களுக்கு என்ன யாரும் தெரியாது. இப்போ கொடுக்குறது எனக்கு தெரியும், அது நம்ம மேலே ஒரு அன்பு வச்சுருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு டைம் ஒரு டைரக்டர் என்ன தெரியாது, இன்னும் படம் வரல அப்படின்னும் போதே அவங்ககிட்ட நம்ம வேலை பார்க்குறதெல்லாம் அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறோன்ற ஒரு இதுக்கு வந்துட்டாங்க. அப்போ அந்த ஊரில் கேட்டு இதெல்லாம் எடுத்துருங்க, எடுத்துட்டா கேபிள் எடுத்துட்டா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அவங்க அதை கேபிள்லாம் கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணிட்டு நாங்கள் முடிச்சு போகும்போது தான் அந்த கேபிள் இதே எடுத்தாங்க. ஓகே. அப்புறம் நிறைய விஷயங்கள், அந்த பிளாஸ்டிக் இது ஒவ்வொரு கடையில் வந்து மாடர்னாக பண்ணினா எதிர்த்தாப்புல அந்த சித்தங்கடைக்கு எதிர்த்தாப்புல ஒரு சலூன் ஷாப்லாம் இருக்கும். அவங்களாம் டோர் நல்ல டோர் போட்டுருந்தாங்க. நான் வந்து அப்போ அந்த டபுள் டோர் இது மாதிரி இருக்கும், அப்படி திறந்துட்டு போகிறது, அது வச்சு இது மருந்து கடை ஒன்று இருக்கும், அதெல்லாம் பழசாக அவங்களுக்கு பண்ணி அதெல்லாம் ரியல் மருந்து கடை. பழசாக மாற்றினேன், மாற்றி பண்ணோம். அதெல்லாம் புதுசாக ரிமூவ் பண்ணிட்டு பழசை சேர்த்தேன், அவ்வளோதான். சரி சரி சரி. இப்போ நீங்கள் நினச்சிருந்தா அந்த இடத்துல என்ன படம் வேணா ஓட விட்டுருக்கலாம், ஏன் முரட்டு காலை ஓட விட்டீங்க? என்ன படம் வேணும்னா ஒரு கொண்டாட்டமாக இருக்குன்னு ஒரு விஷயம். அப்போ வந்து என்ன படம் ரிலீஸ் அப்படின்றத பார்த்தா அந்த காலகட்டத்தில் முரட்டுக்காலை தேட்ரு தான் எனக்கு மாறிடுச்சு. அந்த தேட்ரு கிடைக்கல, அப்போ உள்ள தேட்ரு அங்கே எடுக்கணுன்னாலும் சென்ட்ரல் தேட்டரில் அதை வந்து நான் எடுத்தேன். மித்த தேட்ரு கிடைக்கல அப்படின்னும்போது சென்ட்ரல் தேட்டரில் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் எடுத்தது. நான் தங்கம் தேட்டர் முதல் எடுக்கணும்னு யோசித்தேன். அப்புறம் சிவன் தேட்டரில் வந்துச்சு அந்த படம். ஸோ அங்கே எடுக்கலான்னு பார்த்தோம். அது அந்த தேட்டர் ரொம்ப சின்னதாக இருக்குது, இந்த கொண்டாட்டம் காமெடியோட ஸ்பேசிஸ் அப்படின்னால தங்கம் இருந்தது, தங்கம் தேட்டர். அப்போ கேஸ் இருந்ததுனால அது கிடைக்கல. சரி சரி. ஏன்னா ஏஷியன் லெவலில் பெரிய தேட்ரு அப்படின்னு பெருமை வாய்ந்தது மதுரையில் உள்ள தங்கம் தேட்டர், பெரிய ஸ்க்ரீன், பிக் ஸ்க்ரீன் அது. அதை காமிச்சிடலாம், இடிக்கிறதுக்கு முன்னாடி காமிச்சிடலாம் அந்த இது அப்படின்னு வச்சேன். பட் சென்ட்ரல் கிடச்சது, அதுவும் பழமை வாய்ந்த தேட்டர்னால அங்கே யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே ஓகே.